ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பிறவியை நான் வந்து லைஃப்பில் பார்த்ததே இல்லைங்க. பார்வை அங்கே இருக்கும்போதெல்லாம் வந்து எதுவுமே சொல்லாமல் வெளியே போய் 2 வாரங்க அப்புறம், அதாவது ஒரு படத்தை சொல்லுவார்ல சந்தானம் வந்து பவர் ஸ்டார் சொல்லுவார், டேய் நான் வீட்டுக்கு போயிட்டேன்டா, நான் வீட்டுக்கு போய் 1 மாதம் ஆச்சு அப்படிம்பார். அந்த மாதிரி வீட்டுக்கு போய் 12 நாள் ஆகிப்போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வை வந்து அவங்க வந்து அம்மா அவங்க பார்வுக்கு பார்வை வந்து நான் பயந்துட்டேன். அப்புறம் நான் வந்து நீ வெளியே நின்னப்போ கட்டி பிடிக்கணும்னு வந்து தோணுச்சு, நீ மன்னிப்பு கேட்கும்போது நான் அக்செப்ட் பண்ணணும்னு தோணுச்சு, என்னை வந்து இது பண்ணிடுங்க மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனேவே ஃபீல் பண்ணிட்டு வந்து உடனேவே வாட்டர்மெலன்ட்ட வந்து காமெடியாக பேசிகிட்டு இருக்கா. யாருமா நீ, எங்கேருந்து இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு? நீ ஒரு கேம் ஆடி ஒருத்தவங்களோட லைஃப்பை அழிச்சிட்ட, ஓகேவா? அட்லீஸ்ட் ரெட் கார்டு தூக்கும் போதாச்சும் நீ நியாயம் பேசியிருந்தனா, இல்லை சார் வேணாம் சார், இது வந்து எனக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை சார், பட் எனக்கு வாண்டடாக வந்து அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை அப்படின்னு சொல்லி நீ ஏதாவது சமாளிச்சு. நீ இப்போ சொல்கிறத பார்த்தா அப்படி தானே இருக்குது, பாரு வந்து ரொம்ப பிடிக்கும் உனக்கு, பாரு நீ இப்படி, பாரு நீ அப்படி அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நெக்லஸ் டாஸ்கில் வந்து ஃபீல் பண்ணி பாரு வந்து அழுதுட்டு இருந்தது, இவங்களை வந்து ரொம்ப கன்சோல் பண்ணது அப்படிங்கிறது எல்லாமே உண்மைதான், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே கேர் வந்து பார்வதிட்ட இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து மீறி போயிடுச்சு, தப்பு பண்ணிட்டாங்க. பட் அந்த இடத்துல நடந்தது எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். சபரிலாம் எப்படி பண்ணியிருக்கான் பார்வதியை, எவ்வளோ ஃபிசிக்கல் வயலன்ஸ் அவன் மேலே வந்திருக்கு இந்த வீட்டில். இதெல்லாம் ஒரு விஷயமா? சரி நீங்கள் விழுந்துட்டீங்க, கால் எத்தனது எல்லாம் ஹர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகிறது டைம் ஆகுது, எல்லாம் எடுத்துட்டீங்க. அட்லீஸ்ட் இந்த ரெட் கார்டு கொடுக்கும்போதாச்சு சார் இல்லை சார் இது ரொம்ப அதிகம் சார், இதுக்கு வேண்டாம் சார், பார்த்துக்கலாம் சார், இல்லை வந்து பார்வதி அப்போ மன்னிப்பு கேட்க வந்தப்போ கூட மன்னிச்சிருங்க சாண்ட்ரா என்ன அப்படி பண்ணுறப்ப கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இல்லைம்மா விடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அப்பயாச்சும் வழி அனுப்பிக்கலாம். இல்லை போகிறப்ப நீங்கள் சொன்னீங்களே, போகிறப்ப அப்படியே அழுகையாக வந்துச்சான் இந்த அம்மா பார்வை அங்கே நின்றுட்டு இருக்கும்போது அவங்க வந்து கட்டி பிடிக்குன்னு தோணுச்சான். இன்னொன்று வந்து அம்மா சொல்லிட்டு போனாங்களா இவங்க தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் வந்து அம்மாவாக தான் இருக்கேன் உனக்கு, நீ வெளியே வந்தாலும் நான் உங்ககிட்ட பேசுவேன், எதுக்கு இன்னொரு தடவை காரில் தள்ளி விட்டு கிளம்பி கேஸ் போடுறதுக்கா? எம்மா சாமி பார்வதி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ திண்டுக்கல் போனால் சாண்ட்ரா தூத்துக்குடி போக சொல்லிடு, இல்லை அவள் தூத்துக்குடி வந்தானா நீ திண்டுக்கல் போயிரு. இந்த மாதிரி பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு விஷக்கிருமியை வச்சுட்டு ஆடாதீங்க. எப்படி நடிக்கிறா பாருங்களேங்க. ஏண்டி உள்ள ஒரு இது போயிட்டு இருக்கு, பொசசிவாக இருக்கா திவ்யான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கிளப்பி விட்டுருக்க, அதை போயின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வக்கு இல்லை. உள்ள நடந்த விஷயத்தையே உன்னால் வந்து ப்ரூவ் பண்ண முடியல. இதில் வந்து ரெட் கார்டு விஷயத்தில் இந்த அம்மாவுக்கு வந்து நடிப்புன்னு பேர் வந்துருச்சு வெளியே. இது பிஆர் டிவி இப்போ வந்து இந்த உட்காந்துருப்பாங்க வரிசையாக பாருங்கள், இவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க பாருங்கள். அதாவது அந்த டைமில் கமருதீன் பார்த்தா அவங்களுக்கு கோவமா பயமாக இருக்கா, ரைட்டு ஓகேங்க. கமருதீன் பார்த்தா பேனிக் தான், சரி நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா கமருதீன் உங்ககிட்ட நடந்துக்கிட்டது எல்லாமே வந்து அதுக்கு முன்னாடி அடித்தது, டப்பை தூக்கி உடச்சது, பார்வதியை காலில் வச்சு மிதிச்சது எல்லாமே உங்களுக்கு ஒரு ட்ராமா தான், அது இல்லைன்னு நான் சொல்லலை. பட் பார்வதி என்ன பண்ணா, சரி ஒரு பையன் வந்து கீழே விழுறான்ல, காலுக்குள்ளே விழுறான்னா அதை வெளியே இப்படி போய் சிரிச்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் என்ன எதில் சேர்க்கறதுனாங்க புரியல எனக்கு. அப்புறம் இப்போ சொல்கிறாங்க எனக்கு அந்த காரில் அப்படி நீ பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை, நீ அப்படி இருக்கவே மாட்டேன், நான் நீ இப்படி பேசியிருக்கோம். அம்மா உங்ககிட்ட சில விஷயங்கள் அவள் பேசியிருக்காள்ல மனசார கமருதீன் பற்றி, அந்த விஷயத்தை நீ வந்து பப்ளிக்கில் போட்டு விட்டல, காரில் உட்காந்து காமம் பண்ணுறீங்க நீங்கள் அப்படி இப்படின்னு சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும்? நீயும் பிரஜனும் காமம் பண்ணுற அப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் சொன்னால் எப்படி இருக்குங்க? நீ பண்ணுறது தான் சொல்கிறேன்னா அது உன்ட்ட நம்பி சொன்னால அதுக்கு நீ வந்து விபதி அடிச்சிட்டல, இப்போ என்ன மைத்துக்கு அவகிட்ட சரி பண்ணலாம், நான் வந்து கரெக்டாக இருக்கும், எனக்கு வந்து பக்காவாக இருக்கும், எனக்கு அந்த வேவ்லென்த் இருக்குது அப்படின்ற மாதிரி எதுக்கு நீங்கள் வந்து சொல்கிறீங்க? தட்ஸ் ஓவர், அவ்வளோதான். இனிமேல் நீங்கள் வந்து நடித்து பிரோஜனம் கிடையாது, உங்கள் நடிப்பு ஏற்கனவே எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. திருப்பி நான் வந்து நான் வந்து கரெக்டாக தான் பண்ணேன், அந்த இடத்துல எனக்கு என்னென்னு தெரியல, எனக்கு வந்து என்னால் முடியல, அந்த இடத்துல எனக்கு தோணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறதுலாம் எனக்கு கேவலமாக இருக்குது. எந்த இடத்துலையும் தோணலையா உங்களுக்கு? பாரு வந்து நின்னப்பயே ஆன கத்துறீங்க, அது எதுக்கு ஓடுறீங்க அப்படியே? என்ன பண்ண போகிறா? உன்னை ரேப் பண்ண போகிறாள் பாரு? எனக்கு புரியலைங்க. அப்போல்லாம் சும்மா இருந்துட்டு ஒரு பொண்ணோட பையனுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு அவள் வந்து வின்னர் கிட்ட வர வேண்டிய பொண்ணுங்க, ரன்னர் வின்னர் ஆக வேண்டிய பொண்ணுங்க, அசால்ட்டாக முடிச்சு விட்டீங்க நீங்கள். சரி நீங்கள் முடிச்சு விடல, நீங்கள் அதை ரெட் கார்டு தப்புக்கு கொடுத்துட்டாங்க, ரைட், அதை நான் வந்து கேட்கல. போகிறப்பே அந்த பொண்ணு சாரி கேட்குறப்போ ஒரு வார்த்தை இல்லாமல் இப்போ வந்து நீ சாரி கேட்கும்போது எனக்கு அழியாக வந்துச்சு, எனக்கு பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ இல்லாமல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ இல்லாமல் சந்தோஷமாக தான் இருக்கும், உனக்கு எங்கே வருத்தமாக இருக்கும் போது. கமருதீன் பாடலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த அம்மாவுக்கு. ஐயோ அப்பா என்ன நடிப்புடா. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், பிரஜன் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, பிரஜன் ஓரளவுக்கு இப்போ வந்து நல்லா இருக்காததுக்கு காரணம், இப்போ கிளம்ப இருக்கிறது காரணம் அவருடைய டேலண்ட்டுக்கு சாண்ட்ரா தான் எனக்கு தோணுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஆனால் என்ன நடிப்புடா, அப்பா சாமி ஆஸ்கார் எடுத்து கொடுக்குறா அவளுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு.